போராடி மேற்கொண்டார். அந்த அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே, அப்பா என்னை ஆசீர்வதிக்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க என்று சொல்லி ஜெபிப்பதை விட பிந்தி தனித்திருந்து கர்த்தரோடு போராடி மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தை ஸ்தோத்திரம் கர்த்தர் சோதிக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு உண்மையா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்பமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் கர்த்தரிலே களிகூறுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படுவதே இல்லை. நல்ல ஒரு மனதோடு கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவர் உண்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் ஸ்தோத்திர ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் உண்மையை ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே போராட்டத்தின் மத்தியில தான் வந்து நிற்கிறாங்க. யாருக்குமே ஸ்தோத்திர போராட்டம் என்பது இல்லாம இல்லை. ஆனாலும் அதன் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஸ்தோத்திர மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல ஆராதனை வேலை நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஸ்தோத்திர ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திர சபைக்காக ஜனங்க பாக்குறாங்க, மற்றவர்கள் பாக்குறாங்க, அந்நிய பாஷையில பேசுற ஆராதிக்கிற அதெல்லாம் கிடையாது. கர்த்தரை உண்மையா யாரெல்லாம் தேடுகிறார்களோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம், ஆனால் பொன்னாக மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அதனால தேவனை பார்க்கிற வேலையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா.
இறங்குகிற தேவன், அக்கினியா இறங்குகிறவர். ஏன் தெரியுமா துதிக்கிறோம்? ஏன் தெரியுமா துதிக்கிறோம்? எவ்வளவு தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறவரா இருக்கிறார். பிசாசு சொல்வான், போராட்டத்தை கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் படுக்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவரா இருக்கிறார். அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசனத்தை உணர்வோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் பிரசனத்தை மாத்திரம் அமைதியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரை எங்கள் தலையில் ஏறி போக பண்ணுங்க. எங்கள் இடுப்புகளின் மேல் வாரமான வருத்தத்தை சுமத்துனீங்க ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனால் இதோ கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு செல்கிறவராய் இருக்கிறபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கண்மணி போல் காக்கிறவர், கழுகு போல சுமக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கண்மணி போல் காப்பவரே, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை இன்னும் துதிப்போம், இன்னும் ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Praise be to God. Thank you, Jesus.